இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சமீபத்தில் ஆளும் பாஜக அரசு ஆட்சி அமைத்த டெல்லியில்தான் இந்த கோர நிகழ்வு நடந்தேறியுள்ளது. யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட விழாக்களில் ஒன்றுதான் இந்த கும்பமேளா. கும்பமேளாவில் கலந்து கொள்ள இந்தியா முழுவதும் இருந்து பல தரப்பட்ட மக்கள் உத்தரப்பிரதேசம் நோக்கி சென்று வருகின்றனர். கூட்ட நெரிசலில் சிக்கி ஏற்கனவே பல பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் நேற்று இரவு புதுடெல்லி ரயில் நிலையத்திலும் கூட்ட நெரிசலால் கொடூரம் அரங்கேறியிருக்கிறது. அதிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு என ஒதுக்கப்படும் பெட்டிகளையும் மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருப்பதை புகைப்படம் வழியாக பார்க்க முடிகிறது. உலகின் மிகப்பெரிய விழாவாகவும் அதிகமான மக்கள் கூடும் விழாவாகவும் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள விழா இந்தியாவின் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளாதான். சந்நியாசிகள், துறவிகள், சாமானிய மக்கள், ஆண்கள், பெண்கள், வேத பண்டிதர்கள் என கோடிக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளும் திருவிழாவாக கும்பமேளா கருதப்படுகிறது. கும்பமேளா திருவிழா ஹரித்வார், பிரயாக்ராஜ், உஜ்ஜைனி மற்றும் நாசிக் ஆகிய 4 இடங்களில்தான் நடத்தப்படும். இருந்தாலும் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளா தான் பிரசித்தி பெற்றதாக திகழ்கிறது. நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் இந்த மகா கும்பமேளாவில் கலந்து கொள்ள 52 கோடிக்கும் மேல் மக்கள் இதுவரை கலந்து கொண்டு வருகின்றனர். அப்படிப்பட்ட கும்பமேளாவில் கலந்து கொள்வதற்காக பிப்ரவரி 15ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் புதுடெல்லி ரயில் நிலையத்திலிருந்து பிரயாக்ராஜுக்கு செல்லும் ரயிலை பிடிக்க எக்கச்சக்கமான மக்கள் ரயில் நிலையத்துக்கு வந்திருக்கின்றனர். இந்த ரயில் 14வது பிளாட்ஃபார்மில் வரவிருந்திருக்கிறது. அதே மாதிரி 12 மற்றும் 13வது பிளாட்ஃபார்ம்களில் வர வேண்டிய ஸ்வதந்திரா எக்ஸ்பிரஸும் புவனேஸ்வர் ராஜ்தானி ரயிலின் வருகையும் தாமதமாகி இருக்கிறது. பிரயாக்ராஜ் ரயிலை பிடிக்கக்கூடிய கூட்டத்தோடு அந்த ரயில்களுக்கு கூடிய கூட்டமும் சேர நெரிசல் ஏற்பட்டு 18 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இதில் 14 பேர் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் நிறைய பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காகவும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். புதுடெல்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலை எண்ணி மனம் உடைந்திருக்கிறேன். அந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களை நோக்கியே என்னுடைய எண்ணமெல்லாம் உள்ளது. காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டிக் கொள்கிறேன். கூட்ட நெரிசலால் பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்குமான உதவிகளையும் அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என பிரதமர் மோடி பதிவை வெளியிட்டிருக்கிறார். பாட்னா நோக்கி செல்லும் மகத் எக்ஸ்பிரஸ் 14வது பிளாட்ஃபார்மில் நின்று கொண்டிருந்தது. ஜம்முவை நோக்கி சென்ற உத்தர் சம்பர்க் கிராந்தி எக்ஸ்பிரஸ் 15வது பிளாட்ஃபார்மில் நின்று கொண்டிருந்தது. 14 மற்றும் 15வது பிளாட்ஃபார்மை நோக்கி வந்த பயணி ஒருவர் படிக்கட்டில் தடுக்கி விழுந்தார். இதனால் இவருக்கு பின்னால் வந்தவர்களும் தடுக்கி கீழே விழுந்தனர். அதனால் இந்த பரிதாபமான சம்பவம் நிகழ்ந்தது. எந்த ரயிலும் ரத்து செய்யப்படவில்லை. இந்நிலையில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரணமாக தலா 10 லட்சம் வழங்கப்படும் என்றும், படுகாயம் அடைந்தவர்களுக்கு தலா 2.5 லட்சமும், லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சமும் வழங்கப்படும் என்றும் இந்திய ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. என்னதான் நிவாரணங்கள் லட்சங்களில் கொடுத்தாலும் இனியாவது இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்க அரசு உரிய நடவடிக்கை எடுத்தாலே போதுமானதாக இருக்கும் என்று சமூக ஆர்வலர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.